Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த அழகான கோன் ஷேப் வந்து எப்படி செய்யறது, மினி கோன் ஷேப் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டூலிப் ஃப்ளவர் மாதிரி இருக்கறனால உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப பிரியமா அவங்க வந்து விளையாடுவாங்க. இது வந்து வேஸ்டான வயர்களை வச்சு இந்த கோன் ஷேப் ஃப்ளவர் வந்து நம்ம செஞ்சிரலாம். இது வந்து நீங்க கீ செயினாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல அலங்காரத்துக்காகவும் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். செவுத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சா ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கீ செயின்கள், சின்ன சின்ன கிராஃப்ட் எல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த கோன் ஷேப் ஃப்ளவர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கோன் ஷேப் ஃப்ளவர் செய்கிறதுக்கு 1.5 ஃபீட்டில் 5 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5 ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். ஒரு ஒயர் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு இதை ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த மீதம் இருக்க 4 ஒயரை ஜாயின் பண்ணலாம். மீதம் இருக்க ஒயரை ஒரு ஒயரை எடுத்துக்கிட்டு ஈக்குவலாக மடிச்சுக்கணும். ஈக்குவலாக மடிச்சுட்டு நம்ம வந்து 2 இன்ச்சஸ் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்ம வந்து மடித்து வச்ச ஒயரை இதில் போட்டுடணும். இந்த ரன்னிங் ஒயரை மேலே வச்சிடலாம். இப்போ வந்து இதில் திரும்பி இருக்க ஒயரை இந்த லூப்புக்குள்ளே நம்ம சொருகிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நாட்டை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து 2 இன்ச்சஸ் இருக்குது, மீதம் இருக்க ஒயர்லாம் ரைட் சைடு இருக்குது. சென்டரில் நான் வந்து ஒரு நாட் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே போல் மீதம் இருக்க 3 ஒயர்களையும் நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை ஈக்குவலாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் மேலே இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு இதை வந்து மேல் நோக்கி வச்சுட்டு ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி வச்சுட்டு இதில் திரும்பி இருக்க ஒயரை இதில் சொருகிடணும். இந்த லூப்புக்குள்ளே சொருகிடணும். இதே மாதிரி மீதம் இருக்க ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் இந்த 4 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி 4 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து இந்த ரன்னிங் ஒயரை திருப்பி வச்சு இதுக்கு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி திருப்பி வச்சு இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போடும்போது இங்கே வந்து நமக்கு 2 நாட் தான் வரும், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம நாட் போடணும். இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் இருக்க ஒயரை கட் பண்ணணும் இல்லையா, அந்த லாஸ்ட் இருக்க ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை அதில் வந்து சுற்றிடணும். இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயரை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருமண ஒயரை லூப்புக்குள்ளே நம்ம சொருகிடலாம். இப்போ நமக்கு ஒரு நாட் கிடச்சிருச்சு. இனி வந்து இந்த லைனில் இதே மாதிரி போட்டு வரலாம். இப்போ இந்த லைனில் நான் 4 நாட்ஸ் நான் போட்டு முடிச்சிருக்கேன்.
இந்த மாதிரி நம்ம போடும்போது தான் இந்த கோன் ஷேப் வந்து வளைவாக வரும். இனி வந்து அடுத்து வந்து இந்த ஒயரை அதே போல் நம்ம வந்து இந்த சைடு போட்டு வரலாம். இப்போ இந்த லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் இணைச்சி நான் ஒரு நாட் போட போகிறேன். இந்த மாதிரி போடும்போது தான் இது வந்து கோன் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த நாட் வந்து நம்ம டைட்டாக போட்டுடலாம். இனி வந்து இந்த ஒயரை யூஸ் பண்ணி இந்த பக்கம் 3 knots போடணும், இந்த பக்கம் 3 knots போடணும், இந்த பக்கம் 2 knots போடணும். இந்த மாதிரி நம்ம போட்டு வரணும். இப்போ இந்த ஒயரை பயன்படுத்தி இந்த பக்கம் 3 knots நான் போட்டு வரேன். இப்போ லெஃப்ட் சைடு நான் 3 knots போட்டேன். இனி ரைட் சைடு 2 knots நம்ம போடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நான் நாட் போட்டேன். இனியும் அதே போல் ரெண்டு ஒயரையும் இந்த ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு நாட் போடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த ஒயரை பயன்படுத்தி இந்த சைடு 2 knots போடணும், இந்த சைடு வந்து ஒரு நாட் போடணும். லெஃப்ட் சைடு 2 knots போட்டேன். நீ ரைட் சைடு ஒரு நாட் போடலாம். இனி வந்து மீதம் இருக்கிறது இந்த ஒரே ஒரு நாட் தான். இதை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு இன்னொரு நாட் கிடைக்கும், இதையும் போட்டுடலாம். இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டேன், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கோன் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி ஒயர் எல்லாம் நம்ம வந்து உள்ளே சொருகலாம், அப்போ தான் வந்து இதோட பர்ஃபெக்ட் ஷேப் வந்து நமக்கு தெரியும்.
இப்போ வந்து இந்த பக்கம் இந்த வி ஷேப் வருது பாருங்கள், இங்கேருந்து நம்ம வந்து ஒயர் சொருக ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வி ஷேப் வர இடத்துல இருந்து நம்ம வந்து கிராஸாக சொருகணும். இந்த சைடு இருக்கிற ஒயரெல்லாம், ரைட் சைடு இருக்கிற ஒயரெல்லாம் லெஃப்ட் சைடாக நம்ம சொருகணும். இந்த பக்கம் சொருகணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரெல்லாம் ரைட் சைடு நம்ம சொருகணும். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. நான் வந்து எல்லாம் சொருகிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் எல்லா ஒயரையும் நான் சொருகிட்டேன். இதில் வந்து 3 ஒயரை மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் கோக்கலாம். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் சன்னமாக நம்ம வெட்டி விட்டுட்டு, பீடு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பீட்ஸ் இருக்குது, சன்னமாக வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பீடில் நம்ம வந்து உள்ளே கோத்துடணும். உள்ளே கோத்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஃபோல்டு பண்ணி இதுக்குள்ளேயே திரும்ப உள்ளே சொருகலாம். இந்த மாதிரி நான் சொருகிட்டேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற ஒயர்லையும் நீங்கள் சொருகிருங்க. இப்போ வந்து இந்த கோன் ஷேப் ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து கீ செயினில் மாட்டிக்கிறதுனால மாட்டிக்கலாம், அழகுக்காகவும் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.